இருமல் மருந்தால குழந்தைகள் பலியான நிலையில கைதான மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் வீடு உட்பட சென்னையில 7 இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்காங்க. மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்துல திடீர்னு ஏற்பட்ட சிறுநீரக செயலிழப்பால அடுத்தடுத்து 22 குழந்தைகள் உயிரிழந்திருந்தாங்க. அந்த குழந்தைகள் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்துல ஸ்ரீசன் பார்மா நிறுவனம் தயாரித்த கோல்ட்ரிப் இருமல் மருந்தை உட்கொண்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த மருந்துடைய மாத்திரைகளை பரிசோதித்த தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை அது கலப்பட மருந்து அப்படின்னு அறிவிச்சிருந்தது. பிறகு காஞ்சிபுரத்துல கோல்ட்ரிப் மருந்தை தயாரித்த ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்துல சோதனை நடத்தப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த மத்திய பிரதேச அரசு அறிவிப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. சென்னை வந்த அந்த குழுவானது ஸ்ரீசன் பார்மா நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் கோவிந்தனை கைது செய்து மத்திய பிரதேசம் அழைத்து சென்றது. இந்த நிலையில மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் வீடு உட்பட சென்னையில 7 இடங்கள்ல துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்போட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வராங்க.